தமிழக வரலாற்றிலேயே இந்த குறுகிய காலத்தில் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தமிழக அரசு சிறப்பாக அறிவித்திருக்கிறது. தமிழக அரசினுடைய துறைகளில் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. எல்லா தரப்பு மக்களையும் எல்லா தரப்பினுடைய மக்களையும் வரவேற்பை பெற்று இந்த பட்ஜெட் விளங்குகிறது. குறிப்பாக இந்த பட்ஜெட்டிலே பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த மட்டில் சூப்பர் கிளாஸ் சூப்பர் கிளீன் என்கிற அடிப்படையிலே பள்ளிகளுக்கான திட்டம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 2031 ஆண்டிற்குள் 5 லட்சம் மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை வழங்கவிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கி உலகத்தையே பார்த்திங்கன்னா தன்மையப்படுத்தி இருப்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். அது மூலிமா இன்றைக்கி எஜுகேஷன், எம்பவர்மெண்ட், ட்ரைனிங், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே கிடைக்கும். ஸோ அது சார்ந்த அந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்க விடயம். அதே போல் பெருந்தலைவர் காமராசர் சார்ந்த பள்ளிகள் சார்ந்த திட்டமாக இருக்கலாம், டிஎன் ஸ்பார்க்காக இருக்கலாம். ஆக மாணவர்கள் நலன் சார்ந்து கல்வித்துறையிலே நல்ல திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அரசு ஊழியர் ஆசிரியரை பொறுத்த மட்டில் மருத்துவ காப்பீடு திட்டம் செழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொகைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த காப்பீடு திட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும். அது லாபகரமான திட்டமும் கூட. அதை நாம் முன்மொழிய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல் அரசு ஊழியர் ஆசிரியர் அலுவலர்களை பொறுத்த மட்டில் நீண்ட கால பிரச்சனைகள் இருக்குது. ஓய்வூதியம் சார்ந்த பிரச்சனைகள், ஊதிய முரண்பாடு, இந்த கோரிக்கைகள் இந்த பட்ஜெட்டில் வரவிட்டாலும் கூட இந்த அரசு 2 மாதம் தான் ஆகுது. ஸோ நம்ம காத்திருப்பது சரியானதாக இருக்கும். ஆக படிப்படியாக நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னதை போல் அரசு ஊழியர் அலுவலர் ஆசிரியர் சார்ந்த கோரிக்கையை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆக இந்த பட்ஜெட் வரவேற்கத்தக்க பட்ஜெட்டு, எல்லோருடைய ஏகோபித்த ஆதரவையும் பெற்றிருக்கிறது. ஆக தமிழக அலுவலர் ஆசிரியர் வெற்றி சங்கத்தின் சார்பில் மனதார வரவேற்கிறோம்.